வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இழுத்தடிப்பு செய்யப்படும் மாகாண சபை தேர்தல். எம்.ஏ. சுமந்திரன் வெளியிட்ட தகவல். சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தயார். அஜித் பெரேரா அறிவிப்பு. நாட்டில் சில பகுதிகளில் 30 மணி நேர நீர் விநியோக தடை. பாதாள உலகில் 18 பெண்கள் வெளியான அதிர்ச்சி தகவல்கள். ஒரே நாள் அதிரடி வேட்டையில் சிக்கிய 4601 பேர். வறுமையால் பாதாள உலகுக்கு விலை போன கமாண்டோக்கள். இஷாராவின் அதிர வைக்கும் வாக்குமூலம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த வெளியிட்டுள்ள உருக்கமான பதிவு. சங்குப்பட்டி பாலத்தில் மீட்கப்பட்ட இளம்பெண் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கு அரசுக்கு எவ்வாறு அழுத்தம் பிரயோகிப்பது என்பது பற்றி ஆராயும் நோக்கில் தமிழ் தரப்புகளால் ஏற்பாடு செய்யப்படும் சந்திப்புகளில் பங்கேற்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஆனால் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் ஒன்றிணைந்து பயணிப்பது குறித்து கலந்துரையாடும் நோக்கிலான சந்திப்பு எனில் அதில் பங்கேற்பது குறித்த கட்சியை தீர்மானிக்கும் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீண்டகாலம் நடத்தப்படாமல் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு வரும் மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியும் அதற்குரிய நடவடிக்கைகள் குறித்து ஆராயும் நோக்கிலும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு கடந்த புதன்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் பங்கேற்பதற்கு இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் குறித்து அந்த கட்சியின் சார்பில் எவரும் பங்கேற்றிருக்கவில்லை. அதனையடுத்து தனிப்பட்ட சில காரணங்களால் தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை எனவும் குறித்து இந்த விடயம் தொடர்பில் எதிர்வரும் காலங்களில் நடத்தப்படும் சந்திப்புகளில் தமிழரசுக் கட்சியின் பிரதிநிதிகள் கலந்து கொள்வர் எனவும் எதிர்பார்ப்பதாகவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை வரைவு மசோதா தயார் செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தொடர்ந்தும் தெரிவிக்கையில், பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை எதுவித நியாயமான காரணங்களுமின்றி சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன நிராகரித்தார். சபாநாயகரது செயற்பாட்டின் காரணமாக அவர் மீதான நம்பிக்கை இல்லாமல் போயுள்ளது. குறித்து நம்பிக்கையில்லா பிரேரணை வரைவு தற்போது தயாரிக்கப்பட்டுவிட்டது. எதிர்வரும் 21ஆம் தேதி நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சியில் உள்ள கட்சி தலைவர்களுக்கு குறித்த வரைவு முன்வைக்கப்படும். எதிர்க்கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் சபாநாயகர் மீது நம்பிக்கையற்றிருப்பதன் காரணமாக குறித்து இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவளிப்பார்கள் என்ற நம்பிக்கை உண்டு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காலியின் பல பகுதிகளில் நாளைய தினம் 30 மணி நேர நீர் விநியோக தடையை நடைமுறைப்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதன்படி நாளை காலை 8 மணி முதல் நாளை மறுதினம் பிற்பகல் 2 மணி வரையிலான காலப்பகுதியில் நீர் விநியோக தடை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதற்கமைய போவே, போத்தல, அக்மீமன மற்றும் ரத்கம் ஆகிய பகுதிகளில் நீர் விநியோக தடை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அத்துடன் அகங்கம பகுதிக்கு குறைந்த அழுத்த நிலைமைகளின் கீழ் நீர் விநியோகம் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவுறுத்தியுள்ளது. நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா உட்பட இந்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்ட மற்றும் அவ்வாறான கும்பல்களுடன் தொடர்பில் இருந்த 18 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட பெண்கள் 20 முதல் 45 வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பெண்களில் பலர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து நாட்டில் செயற்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் உட்பட குற்றவாளிகளுக்கு உதவி செய்து வருவதாக போலீசார் கூறுகின்றனர். இலங்கையில் ஒரே நாளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 4601 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. போலீஸ் அதிகாரிகள், இராணுவத்தினர், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து நேற்று முன்தினம் இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்பில் 24 பேரும், சந்தேகத்தின் பேரில் 654 பேரும், பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 303 பேரும்
திறந்து பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 141 பேரும் மதுபோதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் 11 சாரதிகளும் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் 11 சாரதிகளும் ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் 3451 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடக பிரிவு மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கமாண்டோ சலிந்த என்பவர் கமாண்டோ ராணுவ முகாம்களில் உள்ள வீரர்களை துப்பாக்கிதாரிகளாக பயன்படுத்தியுள்ளமை தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி கமாண்டோ சலிந்த கமாண்டோ ராணுவ முகாம்களில் பொருளாதார கஷ்டங்களில் வாழும் வீரர்கள் போதைக்கு அடிமையானவர்களை வாட்ஸ்அப் குழு ஒன்றின் மூலம் தொடர்பை ஏற்படுத்தி துப்பாக்கிதாரிகளாக பயன்படுத்தியுள்ளார். இவ்வாறு பயன்படுத்தப்பட்ட ஒருவரே கனைமுள்ள சஞ்சீவ கொலையில் துப்பாக்கிதாரியாக செயற்பட்டுள்ளார். ஈஷாரா சிவந்தி கமாண்டோ சமிந்துவுடன் மிகவும் நெருக்கமாக பழகி தனது திட்டங்களுக்குள் சிக்க வைத்துள்ளார். இதேவேளை கனிமுள்ள சஞ்சீவ கொலைக்கு ஈஷாரா சிவந்தி பணம் வாங்கவில்லை எனவும் கேகல்பத்தர் பத்மேவின் கைதின் பின்னர் சிவந்தி பொருளாதார கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. மக்களின் அன்பு மற்றும் தொடர்புகளே தமது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கு காரணம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தங்காளி கோல்டன் இல்லத்தில் இருந்தவாறு தனது உத்தியோகபூர்வ சமூக ஊடக பதிவில் இது விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அவருடைய குறித்த பதிவில் மக்களுடன் சுதந்திரமாக இருப்பதையே நான் மிகவும் விரும்புகின்றேன். மக்களுடன் இருப்பது ஒருபோதும் எனக்கு சோர்வையை ஏற்படுத்தாது. இது ஒரு பழக்கம், ஒரு பிணைப்பு, அனைவருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு என குறிப்பிட்டுள்ளார். மக்களின் மனதில் உருவாகும் நம்பிக்கை மற்றும் பாசம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாகும் மனித உறவுகளே மக்கள் தலைவர் ஒருவரின் சகிப்புத்தன்மையையும் தைரியத்துடன் சவால்களை எதிர்கொள்ளும் திறனையும் வளர்க்கின்றது. எப்போதும் ஒரே மாதிரி வந்து நலம் விசாரிக்கும் அன்புடன் உரையாடும் பிரியமான மக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். அரசியல் சகாக்களையும் நினைவு கூறுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி என மஹிந்த ராஜபக்ஷ அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஜாலில் பெண்ணொருவரின் கொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திட்டமிடப்பட்டிருந்த போராட்டத்திற்கு தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவை ஊர்காவல்துறை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. காரைநகர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் குலதீபா என்ற இளம் குடும்ப பெண்ணின் கொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திட்டமிடப்பட்டிருந்த போராட்டத்திற்கு இவ்வாறு தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நீதிமன்றத்தின் தரையுத்தரவு அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: வழக்கு இலக்கம் AR 361/25 இவ்வழக்கில் வழக்கு தொடர்பால் மேற்கொள்ளப்பட்ட சமர்ப்பணத்தினையும் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை மற்றும் அணைக்கப்பட்ட கடிதத்தையும் ஆராய்ந்து பார்க்கின்ற போது பூநகரி சங்குப்பட்டி பாலத்தின் அருகே சடலமாக கரையொதுங்கிய பிரதீபா சுரேஷ்குமார் என்பவர் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பிலும் குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு தண்டனை உரியவாறு வழங்கப்பட்டு பாதிக்கப்பட்ட அந்நபரின் குடும்பத்தினருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் எனவும் இவ்வாறான துன்பகரமான சம்பவங்கள் எமது நாட்டில் இடம்பெறுவதனை கண்டித்தும் காரைநகர் பிரதேச சபை முன்பாக அமைதியான வழியில் கண்டன பேரணி ஒன்று 19ஆம் திகதியன்று நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்து இறந்தவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சில நாட்களே ஆன நிலையில் புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு 2 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவ்வாறான சூழ்நிலையில் இவ்வாறான கண்டன பேரணி ஒன்று இடம்பெறுவது புலன் விசாரணைக்கு பாதகமாக அமையும் என்பதோடு அப்பிரதேசத்தில் தேவையற்ற அமைதியின்மையையும் இது தொடர்பில் பதற்றத்தையும் தோற்றுவிக்கும் என்பதை அனுமானிக்கக்கூடியதாக உள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.